அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த விசேஷித்த கூடுகைக்கு பேர் குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நமக்கு டைட்டிலேயே வந்திருக்கிறது, குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நம்முடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால அதுக்காக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம், எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதம் 115ஆம் சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? 115ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த சங்கீதத்தில் சில வசனங்களை நாம் வாசிக்க போறோம். 12ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசிப்போமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோமே. எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? கர்த்தருக்கு பயப்படுகிற, மன்னிக்கவும், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். கர்த்தரை துதியார்கள். அல்லேலூயா. நாமோ இது முதல் என்றென்றைக்கு என்ன செய்வோம்? கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நாம் வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியில் அந்த 12ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். இங்க என்ன வந்திருக்குது? யாரை ஆசீர்வதிப்பாரா? இஸ்ரவேல் குடும்பத்தாரை. இஸ்ரவேலர் தானே இங்க ஆசீர்வதிக்க போறாரு, நம்மள இல்ல அப்படி நீங்க நினைச்சிட வேண்டாம். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். நம்ம ஆண்டவருக்கு பல நாம சங்கீர்த்தனங்கள் இருந்தாலும் அதுல ஒரு நாமம் என்னன்னா, அவர் ஆசீர்வதிக்கும் தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன். இந்த இயேசுவை வைத்து யாரையும் சபிக்க முடியாது. இந்த இயேசுவை வச்சு வாழ வைக்க தான் முடியும். ஆமென். சில பேர் சபிப்பாங்க, ஆனா இந்த இயேசுவை வைத்து யாரையும் சபிக்க முடியாது. ஆசீர்வதிக்கிறவர். ஒருவேளை இந்த இடத்துல புதுசா வந்திருக்கிறீங்க, நான் இன்னைக்கு தாங்க இந்த ஆலயத்துக்கு புதுசா வந்திருக்கிறேன், கிறிஸ்தவ சபைக்குன்னு இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கேன் அப்படி சொல்றவங்க யார் இருக்கீங்களா? அப்படின்னு தான் கொஞ்சம் கையை கொஞ்சம் தூக்கி காட்டுங்களேன். இன்னைக்கு தான் நாங்கள் புதுசா வந்திருக்கிறோம். பரவாயில்லை, எல்லாரும் ஆண்டவருடைய நாமம் தரித்த பிள்ளைகள் நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, ஆக நான் வாசித்த இந்த வேத வசனத்தின்படி குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். குடும்பம் என்பது தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. குடும்பங்கிறது யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. தேவன் கொடுத்ததுதான் இந்த குடும்பம். இந்த குடும்பத்தை ஆண்டவர் எங்க ஆரம்பித்தார் என்று பார்த்தோமானால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளையும் படைத்த உடனே அதே வரிசையில தான் ஆண்டவர் குடும்பத்தையும் படைக்கிறார். குடும்பத்தையும் ஆண்டவர் படைக்கிறார். ஆக இந்த குடும்பத்தை கொண்டு வந்தவரே அவர்தான். இந்த குடும்பத்தை உருவாக்கி கொடுத்தவரே அவர்தான். அவர்தான் இந்த குடும்பத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால அவர் இந்த குடும்பத்தை கொடுத்ததுனால அவர்தான் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர்தான் நம்மை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை கூட நாம் வாசிச்சோமானால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு குடும்பத்தை எப்படி உருவாக்கினார் என்பதை இப்ப வாசிக்க வேண்டாம். நீங்க எல்லாருமே நல்ல விசுவாச மக்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். வசனத்தை மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டில் போய் பாருங்க. இதுல எப்படி ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார்.
தேவன் ஒரு குடும்பத்தை ஏதேன் தோட்டத்திலே தொடங்கி வைக்கிறார். ஏதேன் என்றால் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி என்று அர்த்தம். சொல்லுங்க பாப்போம். ஏதேன் என்றால் மகிழ்ச்சி என்று அர்த்தம். ஏதேன் தோட்டத்தில் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்கி வைக்கிறார். அந்த இடத்துக்கு ஏற்றாறு போலயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். ஆனால் என்னமோ தெரியவில்லை, இன்னைக்கு இந்த காலங்களில் வருகிற பொழுது நிறையாருடைய வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சி என்பது இல்லை. இன்னைக்கெல்லாம் சில யூடியூப்லலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்பத்தை குறித்த ஒரு தெளிவே இல்லை. நாங்க வர்றப்ப யூடியூப்ல இந்த குடும்பத்தை குறித்து என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு வந்தோம். அதில் ஒருத்தர் கேட்கிறார், ஒரு வாலிப பெண்ணை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு வரப்போற துணை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். என் ஹேண்ட்பேக்கை தூக்குற ஆளா இருக்கணும். எப்படி பாருங்க, படிச்ச பிள்ளைங்க பேசுறத பாருங்க. என் ஹேண்ட்பேக்கை தூக்குற ஆளா இருக்கணும். அதுக்கு ஒரு தைரியம் தேவையா? என் ஹேண்ட்பேக்கை தூக்குறதுக்கு ஒரு தைரியம் தேவை அப்படின்னு சொல்லுது. அப்ப ஒரு குடும்ப புரிதலே இல்லை. இன்னைக்கு ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நானும் பார்த்துக்கிட்டே வர்றேன். யாராவது ஒருவராவது உங்களுக்கு வரப்போற கணவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கடவுள் பக்தி உள்ள ஒரு நபர் கணவரா வரணும் யாராவது சொல்லுவாங்களாக்கோ அப்படி நானும் பார்த்துக்கிட்டே வர்றேன். அப்படி யாரும் சொல்றதுக்கு யாருமே இல்லைங்க. ஒரு கடவுள் பக்தி உள்ளவர் எனக்கு கணவரா வந்தா நல்லா இருக்கு சார் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு அன்பானவர்களே, ஒரு குடும்பத்தினுடைய பேசிக் என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துடைய பேசிக் ஒரு தெய்வ பக்தி இருக்கணும். அப்ப ஒரு தெய்வ பக்தி இருந்தா அந்த குடும்பத்தில் என்ன இருக்கும்? மகிழ்ச்சி. ஏதேன் என்கிற மகிழ்ச்சி அந்த குடும்பத்திலும் இருக்கும். நான் சொல்றது சரிதானம்மா? சரிதானா? அப்ப மகிழ்ச்சியுள்ள குடும்பமா மாறணும் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தை தேவனுடைய கரத்திலிருந்து வாங்கணும். யார்கிட்ட இருந்து வாங்கணும்? தேவனுடைய கரத்திலிருந்து வாங்கணும். 4 காரியம் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு 4 காரியங்கள் பிரசங்கம் பண்ண போறேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறது நம்முடைய விருப்பம். ஆனா இன்னைய காலகட்டம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை நம்ம கேட்டோமானால் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னால இந்து பத்திரிகையிலிருந்து வந்த ஒரு செய்தி. என்ன செய்தி தெரியுங்களா? சென்னையில மட்டும் குடும்ப நல வழக்குகள் 8600 வழக்கு இருக்குதான். எத்தனை வழக்குகள்? குடும்ப நல வழக்குகள், டிவோர்ஸ் கேஸ் 8600 கேஸ் சென்னை சிட்டியில மட்டும் இருக்குதான். இதுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இப்படி ஒரு மனு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, குடும்ப நல கோர்ட்டுகளை நீதிமன்றம் குடும்ப நல நீதிமன்றங்கள் ஒரு 4 நீதிமன்றங்களாவது நீங்க ஏற்படுத்தி கொடுத்தாதான் இத்தனை கேஸை விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப என்ன நிலவரம்? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினால, நிறைய குடும்பங்கள் ஒரு குடும்பத்துடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியாத காரணத்தினால நாம் இந்த செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையெல்லாம் மாறணும். ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பம் உருவாகணும்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்போம். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பம் உருவாகணும். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் வராதபடிக்கு ஒரு ஆசீர்வாதமான குடும்பம் உருவாகிறதுக்கு ஒரு 4 காரியத்தை நான் உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவதாக நான் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தின்படி கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அப்படியானால் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கணும்னா முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், குடும்பத்தில் ஒரு நல்ல பகிர்வு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? குடும்பத்தில் நல்ல ஒரு பகிர்வு இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில்
4ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போமே. 2 ராஜாக்கள் 4:9. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பாத்தீங்களா இந்த சம்பவம்? யாரு? அம்மா பேர் என்னங்க? அம்மா பேர் என்னம்மா? அம்மா பேரு பைபிள்ல இருக்கிற இந்த அம்மா பேரு நான் மிரண்டு போனேன். வசனவாசித்த அம்மா ஜெயமணி அம்மா. நான் சொன்ன இந்த அம்மா யாரு? இந்த பைபிள்ல இருக்கிற அம்மா பேரு சுனேமியாள். இந்த சுனேமியாள் ஒரு நல்ல ஒரு குடும்ப பெண். இவருக்கு ஒரு நல்ல கணவர் இருக்கிறார். இவங்க வீட்டுக்கு ஒரு பரிசுத்தவான் வர்றார். அந்த பரிசுத்தவான் பேர் என்ன? எலிசா தீர்க்கதரிசி. இந்த எலிசா தீர்க்கதரிசி அடிக்கடி இந்த பட்டணத்துக்கு வருகிறார். ஊழியத்து நிமித்தம் வருகிற பொழுது இந்த குடும்பம் இந்த தேவ மனுஷனை ஏற்றுக்கொள்கிறது. எப்படி ஏற்றுக்கொள்கிறது? இந்த அம்மாவா எடுக்கல, தன் கணவரிடத்தில் போய் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஐயா, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போறாரே இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதனால இவரை நம்ம வீட்டில் ஏத்துக்குவோம். நம்ம வீட்டில் ஒரு மேலறையை ஏற்படுத்தி அந்த மேலறையில ஒரு மேசை, ஒரு நாற்காலி, ஒரு கட்டில போட்டு எப்பெல்லாம் இங்க வருகிறாரோ அப்பெல்லாம் அவர் தங்குவதற்கு ஒரு ஏற்பாடு செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா தானா ஒரு முடிவெடுக்கல. எப்படி செய்யறாங்க? தன் கணவரிடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. என கண்பானவர்களே, ஒரு பகிர்ந்து கொள்ளுகிற குடும்பம் கர்த்தருடைய பார்வையிலே ஒரு ஆசீர்வாதமான குடும்பம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல கசப்புகளும் நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகளும் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கும் இந்த போராட்டங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா அந்த குடும்பத்துல என்ன இருக்கணுங்க? நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, அந்த குடும்பத்துல என்ன இருக்கணும்? குடும்ப பகிர்வு இருக்கணும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளணும், காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா கணவனுக்கே தெரியாம சில மனைவிமார்கள் யாருக்காவது கடன் வாங்கி போடுறாங்க. நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், ஒரு அம்மா வீட்டுக்காருக்கே தெரியாம 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க. எவ்வளவு லட்சம்? 7 லட்சம். என்னமா பண்ண அந்த பணத்தை அப்படின்னு கேட்டா அதிலே இல்லை. இப்ப இந்த குடும்பத்துல பிரச்சனை வருமா வராதா? வரும். எவ்வளவு பெரிய போராட்டம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு பகிர்ந்து கொள்ளுதல் இல்லாத காரணத்தினால நிறைய குடும்பங்கள் இந்த ஆசீர்வாதங்களை குறைந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்படுற ஒரே வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு நல்ல கணவரை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார். அந்த கணவன் மனைவி 2 பேரும் அனுதினமும் வாழ்க்கையில பகிர்தல் இருக்கணும். எந்த காரியத்திலும் ஒரு பகிர்ந்து நாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுலதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பகிர்தல் இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள ஒரு பகிர்தல் இருக்கணும். பிள்ளைகள் கவனிக்கணும். யார்கிட்டயோ என் கஷ்டத்தை சொல்ல போறேன், இப்பவே யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படிலாம் நினைக்க கூடாது. பிள்ளைகள்லாம் உங்க பெற்றோர்களை நீங்க ஃப்ரெண்டா பார்க்கணும். பிள்ளைகள் எல்லாம் உங்க பெற்றோர்கள் இடத்துல மனவிட்டு பேசணும். மனவிட்டு பேசுவீங்களா? பிள்ளைகளே, உங்களை தான் கேட்கிறேன், மனவிட்டு பேசுவீங்களா? பெற்றோர்கள் உங்க பிள்ளைகள் வந்து பேசும்போது தனிப்போ அதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் அந்த நீ சொல்ல பேசுறேன் போமாக்கிட்ட அப்படின்னு சொல்லுமா எரிஞ்சு விடக்கூடாது. அப்படி நீங்க எரிஞ்சு விழுந்தா பிள்ளைகள் உங்க பிள்ளைகள் பேச்ச கேட்கறது யாரோ ஒரு ஆளை தேட ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாமா? யாரோ ஒருத்தர் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு நாளும் நம்ம பிள்ளைகளை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. பிள்ளைகள் நம்மகிட்ட வந்து கடகடன்னு பேசுதா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, போயிட்டு வந்து இன்னைக்கு போன காரியம், காலையில பஸ்ல ஏறினதுல இருந்து அங்க லஞ்ச் அவர்ல சாப்பிட்டதுல இருந்து ஃப்ரெண்டு கிட்ட பேசினதுல இருந்து வந்து சொல்லும் போது நீங்க அதை கவனம் கொடுத்து கேட்கணும். அப்படி நீங்க கவனம் கொடுத்து கேட்கல அப்படின்னா என்ன ஆகுங்கிறீங்க?
நம்மளை இப்படித்தான் நம்ம வீட்டில் யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகள் மனசுல சில காயங்கள் ஏற்படும். இன்னைக்கு குடும்பம் ஆசீர்வாத குறைவா வர்றதுக்கு காரணம், இன்னைக்கு பிள்ளைகளிடத்துல பெற்றோர்கள் நேரம் கொடுப்பதில்லை, கணவன் மனைவியிடத்தில் நேரம் கொடுப்பதில்லை, மனைவிகள் கணவனிடத்தில் நேரம் கொடுப்பதில்லை, குடும்ப பகிர்வு இல்லை, குடும்பத்தில் எந்த காரியத்திலையும் பகிர்ந்து கொள்வதில்லை. எல்லாத்தையும் இந்த செல்போன் இன்னைக்கு வாங்கிருச்சு. என்னங்க, எல்லாரும் இன்னைக்கு இந்த செல்போன் என்ன பண்ணிடுச்சு, விலைக்கு வாங்கிருச்சு. நான் இந்த போனுக்காக ஒன்று சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த கண் உனக்கு இடரலா இருந்தால் அதை பிடுங்கி எரிஞ்சிரு. நீ பார்வை உள்ளவனாய் நரகத்துக்கு வருவதை பார்க்கிலும் பார்வை இல்லாதவனாய் நீ பரலோகத்துக்கு போவது நல்லது அப்படின்னு இருக்கா. அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி, இந்த செல்போன் உனக்கு இடரலா இருந்தால் தூக்கி எறிந்து விடு. நீ ஆண்ட்ராய்டு போனோடு நீ நரகத்துக்கு வருவதை பார்க்கிலும் பட்டன் போனோடு பரலோகத்துக்கு வருவது நல்லது. என்னம்மா, நீ ஆண்ட்ராய்டு போனோடு நீ நரகத்துக்கு வருவதை பார்க்கிலும் பட்டன் போனோடு பரலோகத்துக்கு வருவது நல்லது. அதனால பட்டன் போன் வைத்திருக்கிறவர்களே நீங்கள் பாக்கியவான்கள். பட்டன் போன் இல்லாதவர்கள் ஆண்ட்ராய்டு போன் வருவதற்காக நீங்கள் துடிக்க வேண்டாம். ஆண்ட்ராய்டு போன் எனக்கு வேணும் வேணும் வேணும்ல கேட்காதீங்க. வேண்டாம், இருக்கிறது போதும். நாங்களாம் மாட்டிக்கிட்டோம், வேற வழி இல்லை. வாட்ஸ்அப்புங்கிற ஒண்ணுல வந்து ஆக வேண்டியது இருக்குது. எல்லா தகவல்களும் வந்துருச்சு. அதனால நாங்க வேண்டாம் வெறுப்பா வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இல்லாதவங்க இருக்கிறதுக்கு தேடாதீங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த போன் குடும்பத்தில் மைய பகுதியை எடுத்துக்கொண்டது. நம்முடைய வாழ்க்கையின் மைய பகுதியை எடுத்துக்கொண்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாத குறைவுக்கு இதுவும் ஒரு காரணமாக மாறிவிட்டது. ஆசீர்வாத குறைவுக்கு இதுவும் ஒரு காரணமாகிவிட்டது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டிய பங்கு, நம்முடைய கடமை என்னன்னா, முதல்ல குடும்பமாய் அமர்ந்து ஜெபிக்கிறவங்களா மாறணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் அப்படியே யோசிக்காம, நாங்க குடும்பமா உட்காந்து குடும்ப ஜெபம் பண்றேங்க அப்படி சொல்லுங்க, பட்டு கை தூக்குங்க. குடும்பமா உட்காந்து நாங்க குடும்ப ஜெபம் பண்றோம், தோத்துறோம். கை தூக்குனவங்களுக்காக நன்றி, ஆனா ரொம்ப கம்மியா இருக்கு. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா குடும்பமா அமர்ந்து ஜெபிக்கிறவங்களா மாறணும். அது ஒரு குடும்ப பகிர்வு. குடும்ப பகிர்வு. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில குடும்ப பகிர்வு ரொம்ப அவசியம். மனைவி கணவனிடத்தில் பகிர்ந்து கொள்ளணும், கணவன் மனைவியிடத்தில் பகிர்ந்து கொள்ளணும். ஒருவருக்கொருவர் எந்த ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது, திறந்த உள்ளமா இருக்கணும். ஒரு திறந்த புத்தகமா நம்ம இருவரும் இருந்தால் வாழ்க்கையில ஒரு குறைவு வராது. அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவரை முன்ன வச்சு, என் கணவருக்கு நான் உண்மையா இருக்கிறேனா, எல்லாத்துலையும் பகிர்ந்து கொள்கிறேனா, எல்லாவற்றையும் நான் பகிர்ந்து கொள்கிறேனா. நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன், எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் இருக்கிற ஊர்ல எல்லா தெருவிலையும் நான் குடியிருந்து வந்துட்டேன். நான் 15 வாடகை வீடு மாறி இருக்கிறேன். எங்க ஊர்ல 15 வார்டுக்கு ஒரு வீடா, 15 வார்டுல 15 வீட்டில் குடியிருந்து வந்திருக்கிறேன். ஆனா எல்லா வார்டுலையும் எனக்கு தெரியும். ஆனா என்ன ஒண்ணு தெரியுங்களா, குடும்பத்துல இருக்க வேண்டிய அந்த உண்மை நிறைய விதத்துல இல்லைங்க. எத்தனையோ மனைவிகள் தங்கள் கணவனுக்கு உண்மையா இல்லை, எத்தனையோ கணவன்கள் தங்க மனைவிக்கு உண்மையா இல்லை, புருஷனுக்கு உண்மையா இல்லை. இதெல்லாம் நான் எங்க ஊர்ல நாங்க பார்க்கிறோம். வேதனையான காரியம். இங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு அன்பானவர்களே, நம்ம குடும்பம் கர்த்தருக்கு முன்னாடி ஆசீர்வாதமா இருக்கணும்.
இது ஒரு குடும்ப ஆசீர்வாத கூட்டம். இந்த ஆசீர்வாத கூட்டங்கிற பேருக்கு ஏற்றாறு போல என் குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும்னா, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த என் கணவருக்கு நான் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அதே போல எனக்கு தந்த மனைவிக்கு நான் நன்றி உள்ளவளா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன் என்கிற ஒரு குடும்ப பகிர்வு எங்கே இருக்கிறதோ, அதே போல பிள்ளைகள் எனக்கு கொடுத்த பெற்றோர்களுக்கு நாங்கள் உண்மையா இருப்போம். பெற்றோர்களுக்கு நீங்களாம் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். சில நேரங்களில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு முன்னாடி பொய் சொல்றாங்க. பிள்ளைகளுடைய குணங்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. பிள்ளைகளுடைய குணங்கள்லாம் மாறிட்டு இருக்குது. முன்னாடி எல்லாம் சின்ன பிள்ளைங்க இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா போன வாரம் ஒருத்தன் கேட்கிறான், அவன் 4th படிக்கிறான். 4th படிக்கிறான். அவன் போன் எடுத்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு போன் அடிக்கிறான். எப்படி போன் அடிக்கிறான்? டேய் என்னடா செய்யற? ஏய் எங்க வீட்டில் விளையாண்டுட்டு இருக்கேன்டா. ஏய் நம்ம ஃப்ரெண்டை அவன் அடிச்சிட்டான்டா, அதுக்கு என்னடா செய்ய? அவனை போட்டு தள்ளிடுவோமா? எத்தனாவது? 4வது படிக்கிறான். அவன் சொல்றாங்க அவனை போட்டு தள்ளிடுவோமா? இன்னைக்கு பிள்ளைகளுடைய மனநிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகள், பெற்றோருடைய வார்த்தையை கவனிக்காத பிள்ளைகள் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. இருக்கிற பிள்ளைகள்லாம் நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? கீழ்ப்படுகிறீர்களா? உங்கள் பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறீங்களா? வாய்த்தான் சொல்லுங்கப்பா. கொடுக்கிறோம். சூப்பர். யார் சொன்னது? ரைட்ரா, நல்ல பல்ல. கொடுக்கிறோம். உங்க அப்பா அம்மாவை கேட்டதான் தெரியும். அப்பா அம்மாவுக்கு உங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறியான்னு கேட்டேன். கேப்பமா உங்க அம்மா அப்பாட்டா? ரைட், பரவாயில்ல, இவ்வளவு தைரியமா சொல்றானே. எனக்கு அன்பானவர்களே, அப்ப முதலாவது காரியம் குடும்ப பகிர்வு நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்கும். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக குடும்பத்துல புரிந்து வாழணும். குடும்பத்துல முதல்ல பகிர்ந்து வாழணும், குடும்பத்துல புரிந்து வாழணும். இரண்டாவது காரியம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். குடும்பத்துல புரிந்து வாழக்கூடிய ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரத்துல 60 வசனத்தை நீங்க பாருங்க. 1ஆம் அதிகாரம் 60வது வசனத்துல 63ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு வயதான ஒரு தம்பதிகள் இருக்கிறாங்க. அந்த வயதான தம்பதி பேர் என்ன? சகரியா எலிசபெத். சகரியா எலிசபெத். இவங்க 2 பேரும் வயதானவர்களா இருந்தாலும் ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க. கணவன் யார், என் மனைவி யார் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல தெளிவு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. எப்படி அவங்க தெளிவா இருக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். என்ன தரிசனம்? உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவேன், அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்? யோவான்னு பேர் வைக்கணும். என்ன பேரு? யோவான் அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால இப்ப இவங்க 2 பேருமே அந்த ஒரே பேரை தான் முன்மொழிகிறாங்க. வயதானவர்கள் தான். இந்த சம்பவத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். குழந்தை பிறந்துருச்சு. சகரியாவுக்கு என்ன அவருடைய ஆண்டவர் செய்ய போற அற்புதத்தை அவர் நம்பாததுனால இவருடைய வாய் பேச்சு நின்று போச்சு. நீ ஆண்டவருடைய மகத்துவத்தை நீ நம்பல, அதனால இது நடக்கிற காலம் வரைக்கும் நீ என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம் அப்படின்னு சகரியாவுடைய வாய் நின்று போச்சு. இப்போ சொன்னபடியே குழந்தை பிறந்துருச்சு. இப்போ இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது எலிசபெத் அம்மா சொல்றாங்க, இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்க? யோவான்னு பேர் வைங்கன்னு சொல்றாங்க. யோவான்னு உங்க குடும்பத்துல யாருக்குமே இந்த பேர் இல்லையே, நீ எதுக்கு யோவான்ங்கிற பேரை சொல்ற? எதுக்கு? இந்த அப்பா கிட்ட கேட்போம் அப்படின்னா அப்பா தான் பேச மாட்டாரு. இப்ப கடைசியில் அப்பாட்ட கொண்டு போய் ஒரு ஸ்லேட்டை கொடுக்குறாங்க. ஸ்லேட்டை கொடுத்தா அவர் ஒரு பென்சில் குச்சியை வாங்கி அவரும் எழுதுகிறார் யோவான். இப்ப கண்பானவர்களே,
இந்த கணவன் மனைவி வயதானவங்களா இருந்தாலும் இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்கள். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா கணவன் மனைவியை குறித்த ஒரு புரிதல் இருக்கணும். ஒரு புரிதல். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாம் நல்லா படிக்கிறோம். உதாரணமா ஒரு மனுஷனுடைய சராசரி படிப்பு காலம் எவ்வளவு? ஒரு மனுஷனுடைய சராசரி படிப்பு காலம் ஒரு 20 வருஷம் வச்சுக்கலாமா? ஒரு 20 வருஷம் படிக்கிறோம். 12வது 12th வரைக்கும் அதில் ஒரு 12 வருஷம், கேஜியில் ஒரு 3 வருஷம், 12 3 15, ஒரு யூஜி பிஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் வச்சுக்குவோமே. ஆக ஒரு 20 வருஷம் படிக்கிறோம். இந்த 20 வருஷம் படிக்கிறதுடைய நோக்கம் என்ன? எதுக்காக படிக்கிறோம்? பெரிய ஆள் ஆகணும். நீங்கெல்லாம் பேசுற பதில் அவர் ஒருத்தரே சொல்றார். பெரிய ஆள் ஆகி 50,000மோ ஒரு 60,000மோ ஒரு 70,000மோ ஒரு சம்பளம். நீங்க படிக்கிற நோக்கமே நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வரணுங்க, ஒரு நல்ல கை நிறைய சம்பாதிக்கணுங்க. இதுக்கு தானே நம்ம சம்பாதிக்கிறோம், இதுக்கு தானே நம்ம படிக்கிறோம். ஆக ஒரு 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை வருஷம் படிக்கிறோம்? 20 வருஷம் படிக்கிறோம். காலம் முழுவதும் வாழ்ற வாழ்க்கைக்காக நம்ம என்ன படிக்கிறோம்? காலம் முழுசு வாழ்றோமே, இந்த வாழ்க்கைக்காக நம்ம என்ன படிக்கிறோம்? படிப்பேர் படிக்கிறோமா? பெரியவர்களே கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்ற கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. சில ஆயிரங்கள் சம்பாதிப்பதற்காக நாம் 20 ஆண்டுகள் படிக்கிறோம். காலம் முழுவதும் வாழ்கிற வாழ்க்கைக்காக, ஒரு குடும்பத்துக்காக நாம் என்ன படிக்கிறோம்? இதையோ நம்முடைய சிந்தனை. எனக்கு அன்பானவர்களே, ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி, ஒரு கணவன் தன் மனைவியை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல மனைவியை நல்லா புரிஞ்சுக்கணும். 20 வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருப்பார். தன் மனைவிக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னே அந்த கணவனுக்கு தெரியாது. உண்மையா? நான் சொல்ல உண்மையாமா? 20 வருஷம் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அந்த 20 வருஷத்துல தன்னுடைய மனைவி என்ன விரும்புவாங்கன்னே அந்த கணவருக்கு தெரியாது. அதே சமயத்துல அந்த கணவருக்கு மனைவியை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இந்த மனைவிக்கு இந்த கணவரை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவு ஃபெயிலியரான வாழ்க்கை. நான் என் மனைவியோட வந்திருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் கிருபையினால 22 ஆண்டுகள் ஆயிடுச்சு எங்களுக்கு திருமணம் ஆகி. எனக்கு தெரியும் என் மனைவியுடைய பலம், என் மனைவியுடைய பலவீனம் ரெண்டும் எனக்கு தெரியும். நான் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. என் மனைவியோட நேரம் செலவு பண்றத அவங்க ரொம்ப விரும்புவாங்க. நீங்களாம் சேலை எடுக்க போனா எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியாது. நானும் என் மனைவிக்கு சேலை எடுத்தா 3 நிமிஷம் தான். ஏன்னா என் மனைவிக்கு எப்படின்னா, நான் சேலை எடுத்து கொடுத்தாவே அவங்களுக்கு சந்தோஷம். அது எப்படி எடுத்து கொடுத்தாலும் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால நான் என்ன செய்வேன்னா 50 புடவையை பிரட்டி எல்லாம் நான் வாங்க மாட்டேன். போவே நெட்டுக்கு இப்படி இருக்கும், சொல்லுவேன் இந்த புடவையை எடுங்க அப்படிமே. அவ்வளவுதான், அந்த புடவையை எடுப்பேன். எடுத்து இது பேக் பண்ணுங்க, முடிச்சு வச்சு பில்ல போடுங்க, முடிச்சு வச்சு. இவ்வளவுதான் நம்ம சேலை எடுக்கிற நேரம். காரணம் என் மனைவியை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களுக்கு நான் எப்படி எடுத்து கொடுத்தாலும் நல்லா இருக்குங்கிறத தவிர வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என் கணவர் எடுத்து கொடுத்தார், நல்லா இருக்கு, அப்படித்தான். சோத்திரம். உங்க பாஸ்டர் ஐயாவும் அப்படித்தான். அல்லேலூயா. இந்த ஒரு புரிதல் தாங்க நம்முடைய குடும்பத்துடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம். 20 ஆண்டுகள் ஆகியும், 20 வருஷம் ஆகியும் என் கணவரை பத்தியே இன்னும் புரிஞ்சுக்காத மனைவிகள் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. உங்க மனைவியை பத்தியே புரிஞ்சுக்காத எத்தனையோ கணவர்கள் இருக்கிறோம். ஒருவேளை அப்படி இருந்தால் இன்னைக்கு நைட்டே போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, உங்க வீட்டுக்காரோட நான் இப்படியெல்லாம் உங்களை புரிஞ்சுக்கலங்க. நம்ம அப்படி புரிஞ்சுக்காம இருந்தா நிறைய பேருக்கு இது ரொம்ப வழிவகுக்கும். நீங்க தெரியாம யாரா என்ன சிஸ்டர், உங்க வீட்டுக்காரர் ஒரு சிஸ்டர் பைக்ல கூட்டிட்டு போனாரு. ஐயோ அப்படியா? யாரா இருக்கு, எவரா இருக்கு? அச்சோ என்ன ஆச்சு, ஏதாச்சு?
நம்ம புரியலன்னா இவ்வளவுதான் பிரச்சனை வரும். இதே இது நீங்க எங்க மனைவி கிட்ட போய் யாராவது சொன்னா, ஆஸ்தி யாரோ ஒருத்தர் பைக்ல கூட்டி போனாரு, அது அதர பயப்படவே மாட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டோம், 22 வருஷ வாழ்க்கையில ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம். நான் இப்படித்தான், என் மனைவி இப்படித்தான். அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால எங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலையும், என்ன பெரியவங்களுக்கே சொல்றாங்கன்னு நினைக்காத, உங்களுக்கு சொல்றேன், உங்க பெற்றோர்களை நீங்க நம்புங்க. உங்க பெற்றோர்களை நீங்க என்ன செய்யணும்? நம்பணும். உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு நல்லது செய்வாங்க, நம்புறீங்களா? நம்புறீங்களா? உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படி நம்பணும். இல்ல நீங்களா ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துட கூடாது. நீங்களா ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துட கூடாது. நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, ஆனாலும் இப்பதான் எல்லாத்துக்கும் தெரியுது, எல்லா விவரமும் இப்பதான் எல்லாருக்கும் விவரம் தெரியுது. அதனால கொஞ்சம் பேசலாமே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் சொல்றேன், நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, எப்பா தம்பி உனக்காக தான் சொல்றேன், கவனி, உங்களுக்காக தான் சொல்றேன். உனக்கு எந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அதை அழகு பார்த்து எடுத்து கொடுக்குறாங்க. எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், எப்படிப்பட்ட கோச்சிங் கொடுக்கணும், எப்படி டியூஷன் கொடுக்கணும், எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணணும், எல்லாம் கொடுக்குறாங்களே. எல்லாம் செய்யற பெற்றோர்களுக்கு ஏன் உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க மாட்டாங்களா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? பார்த்து பார்த்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறாங்க, பார்த்து பார்த்து படிக்க வைக்கிறாங்க, பார்த்து பார்த்து எல்லாம் செய்யறாங்க. எல்லாம் செய்யற பெற்றோர் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்களும் கொடுக்க மாட்டாங்களா? அப்புறம் எதுக்கு நம்ம லவ் பண்ணணும்? அப்புறம் எதுக்கு நீ வாழ்க்கையை தேடணும்? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கல்யாணத்துக்கு போகும்போது மணவரையில பொண்ணு மாப்பிள்ள உட்கார்ந்துருப்பாங்க. மணவரையில பொண்ணு மாப்பிள்ள உட்கார்ந்துருக்கும் போது இங்க கல்யாணத்துக்கு போறவங்க என்ன நினைப்பாங்க தெரியுங்களா? அந்த பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க மாட்டாங்க. அந்த மாப்பிள்ளை கோணத்துல என் பிள்ளை என்னைக்கு அப்படி வந்து அமருவா இல்லைங்களா? அந்த அந்த பொண்ணு இருக்கிற அந்த கோலத்துல என் பிள்ளை என்னைக்கு வந்து அப்படி அமருவா? அந்த திருமணத்தை கற்பனை பண்ணி வாழ்வாங்க அந்த பெற்றோர்கள். என் பிள்ளைகளுக்கு எப்படி இப்படி ஒரு கல்யாணம் நடக்கும், எப்படி இப்படி ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் கற்பனை பண்ணி வாழ்வார்கள். அந்த கற்பனை பண்ணி வாழ்கிற வாழ்க்கையில என் அன்பு வாலிப பிள்ளைகளே, நீங்க ஒரு நாளும் மண்ணள்ளி போட்டுறக்கூடாது. அவங்க கற்பனை நடக்கணும். நீங்க தான் காத்திருந்து உங்க பெற்றோர்களை நம்பணும். உங்க பெற்றோர்களை புரிஞ்சு, ஆண்டவரே எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா எங்க ஆண்டவர், என் ஆண்டவராகிய தேவன் என் பெற்றோர்களின் வழியாக, என் போதகரின் வழியாக எனக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. யாரையும் ரோல் மாடலா பார்க்காத, உன் கூட படிக்கிறவங்களை பார்க்காத. அவங்க லவ் பண்றாங்க, இவங்க லவ் பண்றாங்க, அவங்களுக்கும் உனக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவங்களுக்கு உனக்கு வித்தியாசம் இருக்கு. நீ ஆண்டவருடைய பிள்ளை. உன்னை கவனிக்கிறதுக்கு, உன்னை விசாரிக்கிறதுக்கு, உன்னை பொறுப்பெடுக்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். அடுத்தபடியா உன்னுடைய போதகர் இருக்கிறார், உன்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. உங்களை குறித்த உத்தரவாதம் பண்றவங்க இவங்க தான். இவங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். ஆமென் சொல்றீங்களா? உங்க குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும்னா குடும்ப முதல்ல என்ன சொன்னோம்? குடும்ப பகிர்வு இருக்கணும். இரண்டாவது குடும்ப புரிதல் இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களை புரிஞ்சுக்கணும். பெற்றோர்கள் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து வாழ்கிற குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்க, யோசித்து பாருங்க. இது வரைக்கும் என் கணவரை நான் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன், என் மனைவி எந்த அளவுக்கு நான் புரிஞ்சிருக்கிறேன். எத்தனை வருஷம் ஆனாலும் கணவனை நம்ப மாட்டாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட், இவங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த என்ன நம்பர் தெரியாது, இந்த பின் நம்பரே தெரியாது சில வீட்டுல. எதுக்கு ஏன் அக்கௌண்ட் எதுக்கு நீ கேட்கிற? அப்படியெல்லாம் இருக்கிறீங்களா? சிலருடைய செல்போன்ல பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டே தெரியாது. வீட்டுக்காரருடைய பாஸ்வேர்டு வீட்டுக்காரமாவுக்கு தெரியாது, வீட்டுக்காரமாவுடைய பாஸ்வேர்டு வீட்டுக்காரருக்கு தெரியாது. அப்படி யாரும் இருக்கிறோமா? பேச மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டீங்களா?
தோத்துறோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. நீங்க போன ஓப்பனா தூக்கி போட்டு போகணும். வீட்டில் பிள்ளைங்க பார்க்குறாங்களா, உங்க கணவர் பார்க்குறாரா, உங்க மனைவி பார்க்குறாங்களா, அப்படி ஒரு டிரான்ஸ்பரண்டா இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. என் போனை இதுக்கு எடுக்கிற அப்படின்னாவே ஏதோ சம்திங் இஸ் ராங். என் போனை இதுக்கு எடுக்கிற, என் போனை தொட்ட அப்படின்னாவே சிக்கல் நட்டமா நிக்குதுன்னு அர்த்தம். எனக்கு அன்பானவர்களே, இரண்டாவது காரியம், ஒரு குடும்ப என்னதுங்க என்ன சொன்னோம்? முதல்ல பகிர்ந்து வாழணும், இரண்டாவது புரிந்து வாழணும், மூணாவது ஒரு குடும்பம் நேசித்து வாழணும். அல்லேலூயா. குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? நேசித்து வாழணும். சில பேர் சொல்லுவாங்க, என்ன செய்ய, அகப்பட்டுக்கிட்டல, இழுத்துட்டு ஆகணும், காலத்தை ஓட்டிட்டு ஆகணும். சில பேர் பேரை தள்ளுற மாதிரி குடும்பத்தை தள்ளுவாங்க. தள்ளிட்டு போற ஐயா குடும்பத்தை. அப்படியாமா? இல்ல, நாம் ஒரு நாள் குடும்பத்தை அப்படி நடத்துறவர்களாக இல்ல. மூன்றாவதாக நம்ம குடும்பத்தை நேசிச்சு வாழணும். அப்படி நேசித்து நடத்துகிற குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியருக்கு நிருபத்துல 5ஆம் அதிகாரத்துல 25வது வசனம் போட்டிருக்கு. எல்லாரும் எடுங்க பார்ப்போம். எபேசியர் 5ஆவது அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 21ல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்தை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதியிருக்கிறார். அந்த 21ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னாவே தெய்வ பயத்தோடு, என்னமா, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிஞ்சிருங்க. அப்புறம் மனைவிக்கு சொல்றாரு, புருஷர்களுக்கு சொல்றாரு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்க யாருக்கு கீழ்ப்படியணும்? புருஷருக்கு கீழ்ப்படிங்க. அடுத்து சொல்றாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இந்த 20ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்திலிருந்து ஒரு குடும்பத்தை குறித்து தெளிவா எழுதியிருக்கிறார். அப்ப அதுல என்ன சொல்றாருன்னா, எப்படி கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறாரோ அப்படியே குடும்பமும் எப்படி இருக்கணும்? அன்பு கூற வேண்டும். அப்ப குடும்பம் அன்பினாலே நடத்தப்படணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. குடும்பத்துக்குள்ள அன்பு இருக்கணுங்க. அந்த குடும்பத்துக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் யாருக்கும் பாரமாவே இருக்காது. இன்னைக்கு சாயந்தரம் வேலை முடிச்சாலும் 10 மணிக்கு 11 மணிக்கு வீட்டுக்கு வர்றவங்களாம் இருக்கிறாங்க. வேலை முடிஞ்சிருச்சு, வேலை முடிச்சாலும் வீட்டுக்கு வரணும், அப்படி நேரத்தோட வரணுங்கிற எண்ணம் இல்லை. வீட்டுக்கு போனால் சொல்ல என்னத்தையாவது பேசுவாங்கப்பா, என்னத்தையாவது அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. நைட்டு கரெக்டாக 11 மணிக்கு போகிறோமா, கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு டபக்குன்னு படுத்துக்கணும். என்னத்தையாவது பேசிக்கிட்டு வாய்கள் இல்லாத வார்த்தை ஏதாவது பேசி சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட பிளவுகள் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு தேவன் ஆசீர்வதிக்கிற குடும்பத்தில் அப்படி இருக்கக்கூடாது. அன்பினாலே நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அன்பினாலே நடத்தப்பட வேண்டும். ஒரு குடும்பத்துடைய சொத்து அன்புதான். ஒரு குடும்பத்துடைய சொத்து அன்புதான். ஆண்டவர் நேசிப்பதற்காகவே, அன்புக்காகவே ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்தார். நீங்க ஒரு அன்பை, ஒரு நேசத்தை இந்த உலகத்துல வேற எங்கேயும் வாங்க முடியாது. ஒரு குடும்பத்துக்குள்ளதான் வாங்க முடியும், ஒரு குடும்பத்துக்குள்ளதான் பெற முடியும். எனக்கு அன்பானவர்களே, வேற எந்த விதத்திலாவது நாம் இந்த உலகத்துல அன்பை பெறலாம் என்று நினைப்போமானால் அது நமக்கு ஆபத்தாக மாறிவிடும். இன்னைக்கு நிறைய பேர் அன்புக்கு ஏங்குறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அன்பு கிடைக்காதான்னு ஏங்குறாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எப்படி கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தாரோ அது போல அந்த அன்பு ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? குடும்பத்துக்குள்ள வச்சிருக்கிறார். என்னம்மா கவனிக்கிறீங்களா? ஒரு குடும்பத்துக்குள்ள அன்பு, இந்த அன்பை ஆண்டவர் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு அணிகலனா வச்சிருக்கிறார். எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த குடும்ப முகாமுக்கு வந்திருக்கிறீங்க, குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. நம்முடைய குடும்பத்தில் தேவன் ஆசீர்வாதம் வரணும்.
தேவ ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படி நீங்க எதிர்பார்க்கிறவங்களா இருந்தா குடும்பத்துல அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் கட்டப்படுங்கள். யாரையும் அதிகாரத்துல நீங்க எந்த வேலையும் செய்யாது. சில குடும்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஆண்கள்லாம் ஹஸ்பண்டா ஒர்க் பண்ணுவாங்க. புரியலையா நான் சொன்னது? சில ஆண்கள்லாம் ஹஸ்பண்டா ஒர்க் பண்ணுவாங்க. இப்பவும் புரியல? கவனிக்கிறீங்களா? கேக்குதா என் சத்தம்? பின்னாடி வரை கேக்குதா? சில குடும்பங்கள்ல ஹஸ்பண்டா கணவர் பாருங்க ஒர்க் பண்ணுவாங்களாம். அப்படி என்ன அர்த்தம்? பேருக்கு ஒரு கணவர் இல்ல. அந்த குடும்பத்தில் அப்படி ஒரு நிலை இருக்கக்கூடாது. அன்பு அன்பு. உங்க கணவரை நேசிக்கணும். புருஷர்கள் உங்க மனைவியை நேசிக்கணும். இந்த அன்பு குடும்பத்தில் பூரணமா விளங்கணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அப்படி அன்பு கூறுகிற குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் மனைவி சபைக்கு வருவாங்க, வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு வர மாட்டார். ஆனா அந்த சிஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், ஏன் சிஸ்டர் உங்க இவ்வளவு ஜெபம் பண்றீங்க, உங்க வீட்டுக்காரர் ஏன் வரமாட்டேங்கிறார், உங்க வீட்டுக்காரர் நீங்க கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா அவர் வரமாட்டேங்கிறாரு பாஸ்டர் அப்படி. பிறகுதான் கண்டுபிடிச்சேன் ஏன் இவர் வரமாட்டேங்கிறாருன்னா, இவர் பேச்ச அந்த அம்மா கேட்கவே மாட்டாங்க. இவர் பேச்ச அந்த அம்மா கேட்கவே மாட்டாங்க. இவர் எதுவுமே நல்ல மனுஷன். அவர் புரிஞ்சுக்கிட்டார், என் வீட்டுக்காரமா இப்படித்தான், அதை ஒன்றும் திருத்த முடியாது, மாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வம்பு பண்றதே இல்லை, விட்டுட்டார். நீங்க உங்க கணவருக்கு நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் அன்பினால கொடுங்க. அன்பால அவர் உங்க கணவரை நடத்துங்க, அதிகாரத்தில் நடத்தாதீங்க. அதே போல புருஷர்களும் உங்கள் மனைவிய அன்பினால நடத்துங்க, அன்பை கொண்டு நடத்துங்க, அதிகாரப்படுத்தாதீங்க. அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படி நீங்க அதிகாரப்படுத்தினா அது குடும்பமா இருக்காது. அது ஏதோ ஏதோ காலத்தை ஓட்டுவோம் அப்படின்னு தான் ஓட்டக்கூடிய நிலைமை வருமே ஒழிய அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனைவி ஒரு கணவனுடைய நிலையை புரிஞ்சு வாழணும். அதே போல மனைவி கணவன் பாருங்க மனைவியை புரிஞ்சு வாழணும். என் மனைவி எங்க அம்மா அப்பாவையும் சேர்த்து கவனிக்கிறாங்க. எங்க அம்மா அப்பா 4 வருஷமா என் கூட தான் இருக்கிறாங்க. 4 வருஷமா என் மனைவி தான் கவனிப்பாங்க. நான் கூட சொல்லுவேன், ஏமா உனக்கு ஒரு ஓய்வு எடுத்துக்க, ஏதாவது ஒரு சாப்பாடை செஞ்சு கொடு, சாப்பிடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி நான் கூட சொல்லுவேன். இல்லை, எங்க அப்பாவுக்கு ஒன்று பிடிக்கும், எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு ஒன்று செய்யணும், இவங்களுக்கு ஒன்று செய்யணும். ஆனா இதெல்லாம் செஞ்சாலும் ஒரு நாளும் என் மனைவி அவங்கள்ட்ட கசந்துக்கவே மாட்டாங்க. நான் எங்க அம்மா அப்பாவுக்கு செய்யறது அது வேற, ஆனா அவங்க செய்யணுமே. நான் எங்க அம்மா அப்பாவுக்கு செய்யறது அது பெற்றோருடைய கடமை, பிள்ளைகளுடைய கடமை. நான் செய்யறேன், நான் அவங்க செய்யணுமே. அப்ப இதை நான் புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சு அவங்களுக்கு நான் என்ன செய்யணும், அவங்கள மதிச்சு நடத்தணும். நம்ம பெற்றோர் அவங்க தாங்குறாங்களே, நம்ம குடும்பத்தை அவங்க தாங்குறாங்களே, அந்த ஒரு புரிதல் இருக்கணும், மதிச்சு நடத்தணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அந்த ஒரு அன்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் எல்லாம் கவனிப்போம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள விரிசல் வர்றதுக்கு காரணம் என்ன, உங்க அம்மா உங்க அப்பா. எப்படி தயவு செய்து சொல்றேன், இப்படியெல்லாம் நீங்க வார்த்தையை பயன்படுத்தினா அந்த குடும்பத்துக்குள்ள அன்பே இருக்காது. அந்த குடும்பத்துல வழக்கு தான் இருக்கும். நாம் பேசுவதற்கு பழக வேண்டும். நீங்களும் உங்க மாமனார் மாமியார் எப்படி சொல்லக்கூடாது, உங்க அம்மா உங்க அப்பா உங்க தங்கச்சி. இந்த வார்த்தையெல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ள விரிசலை உண்டு பண்ணுங்க. அதே போல புருஷன்மார்களும்
உங்க மனைவியினுடைய பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. உங்க மனைவியினுடைய பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. அவங்கள ஒரு நாள் உதாசீனப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு நல்ல மனைவியை கொடுத்துருக்காங்களே, ஒரு அன்பான மனைவியை கொடுத்துருக்கிறாங்களே, ஏன் அவங்கள உதாசீனப்படுத்துறோம்? உதாசீனப்படுத்தக்கூடாது. அத்தை மாமான்னு அன்பா பேசி பாருங்க, அந்த குடும்பத்துக்குள்ள அன்பு இருக்கும். உங்க அம்மா உங்க அப்பா இப்படியெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ள என்ன வரும்? விரிசல் வரும். அப்ப எந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார்? அன்பை பிரதிபலிக்கிற குடும்பம். கணவன் மனைவி அன்பு, பெற்றோர் மேல காற்ற அன்பு, இந்த அன்பை பிரதிபலிக்கிற குடும்பம். அதே போல பிள்ளைகளும் உங்க பெற்றோர்களை என்ன செய்யணும்? நேசிக்கணும். உங்க பெற்றோர்களை நேசிக்கணும். உங்க பெற்றோர்களை கனம் பண்ணணும். வசனம் சொல்லுது, உன் ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கு தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. பிள்ளைகள்லாம் கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளையில இது எத்தனாவது கட்டளை? எத்தனாவது கட்டளை? 6வது கட்டளையா? 10வது கட்டளையா? 5வது கட்டளையா? எதவளான்னு சொல்லுவான், 10க்குள்ளதானே இருக்க போகுது. 4வது கட்டளை. 4வது கட்டளையில் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. என்னையா தம்பி? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, உன் ஆயுசு காலம் பெருகுவதற்கு யாரை கனம் பண்ணணும்? பெற்றோரை கனம் பண்ணணும். பெற்றோரை கனம் பண்ணுவீங்களா? கீழ்படிவீங்களா? பண்ணிடுவோமா? எப்படி பதில் சொல்றாங்க பாருங்க. பண்ணிடுவோமா? நீங்க பண்றத பண்ணுங்க பாஷ, நாங்க பண்றத நாங்க பண்ணிக்கிறோம். வந்தீங்களா? டயத்தை பாருங்க, முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பண்ணிடுவோம். உன்னுடைய காலம் நல்லா இருக்கணும்னா உன் தாய் தகப்பனை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது? தாட்சணப்படுத்தக்கூடாது. என்னைக்கு பெற்றோர்கள் உங்களை குறித்து கண்ணீர் வடிக்கக்கூடாது. பெற்றோர்கள் உங்களை குறித்து என்ன செய்யக்கூடாது? கண்ணீர் வடிக்கக்கூடாது. எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளையா, என் பேச்ச கேட்காத பிள்ளையா எனக்கு. கிராமத்தில் ஒரு பழமொழி இல்லை, இப்படி சொல்லுவாங்க, இந்த பிள்ளைய பெற்றதுக்கு ஒரு குழவிகளையாவது பெற்றிருக்கலாம்யா அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேரு வாங்கக்கூடாது. நீ எனக்கு பிள்ளையா நீ அப்படின்னு ஒரு நாள் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து வார்த்தை சொல்லக்கூடாது. பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் பூரிப்படையணும். உங்க பெற்றோர்கள் உங்களை பார்த்து பூரிப்படைகிற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்களா? என்னம்மா, உங்க பிள்ளைகளை பார்த்து பூரிப்படைகிற அளவுக்கு உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்களா? நீங்க அப்படி இருக்கிறீங்களா? அப்படி இருந்தால் அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதி. அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்துக்கு வர்றேன். 4வது காரியம். முதல்ல பகிர்ந்து வாழணும், புரிந்து வாழணும், நேசித்து வாழணும். 4வது சேர்ந்து வாழணும். என்னதுங்க? சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழணும். என்னங்க இது ஒரு காரியமா? இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும்னா 4வது காரியம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 4வது பாயிண்ட சொல்லவுமே ஒரு அம்மா பைபிளை தூக்கிக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. பைபிள் கடைசி பாயிண்ட் பாஸ் சொல்லிட்டார் இல்லையா? தோத்துறோம். ரைட். பிரியமானவர்களே, இன்னைய காலகட்டங்கள்ல குடும்பம் சேர்ந்து வாழ்றத இது இன்னைக்கு தவிர்க்கப்படுற ஒண்ணாயிருச்சு. மாப்பிள்ளை எங்க இருக்காருங்க? மலேசியாவில் இருக்காரு. பொண்ணு எங்க இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. பொண்ணு அமெரிக்காவில் இருக்கு, மாப்பிள்ளை மலேசியாவில் இருக்கிறார். இவங்க 2 பேரும் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. போன மாசம் ஒரு நிச்சயம் நடந்துச்சு. அந்த நிச்சயத்துக்கு போயிருந்தேன். மதுரையில தான். அப்ப அந்த நிச்சயத்துல ஒரு வேடிக்கை நடந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளையும் இல்லாத ஒரு நிச்சயம். பொண்ணு மாப்பிள்ளையும் எங்க இருக்கிறாங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. சிங்கப்பூர்ல அவங்க வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்க. ஆனா நிச்சயம் எங்க நடக்குது? மதுரையில் நடக்குது. எதுல? வீடியோ கான்ஃபரன்ஸ்ல நிச்சயம் நடந்துட்டு இருக்குது.
ஒரு பெரிய பாஸ் வந்து நிச்சயம் நடத்துறாரு. அவர் தான் சொன்னாரு, கல்யாணமும் இப்படி நடத்தக்கூடாது, கல்யாணமும் இப்படி நடத்தக்கூடாது. இன்னைக்கு வாழ்க்கையில காசே பிரதானங்கிற காலகட்டத்துக்கு வந்துட்டோம். அதனால வேலை செஞ்சா போதும்யா, வருமானம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில குடும்பங்கள் பேருக்காக அங்க ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் அப்படின்னு இல்லாம குடும்பம் சேர்ந்து வாழ வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். 2:24 வாசிங்க பாப்போம் சீக்கிரம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் சொன்னது போல, தேவன் சொன்னது போல அவங்க 2 பேரும் எப்படி இருக்கணுமா? ஒன்னா வாழணும், எசன்ஸ் வாழணும், ஒரு கருத்துடையவர்களாக வாழணும். பணத்துக்காக பொருளுக்காக கொஞ்சம் காலம் நம்ம நீ ஒருத்தர் அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தருமா இருந்தாதான் ஒரு வீடு கட்ட முடியும், ஒரு வாசலை கட்ட முடியும், நம்ம பிள்ளைகளுக்கு 4 நகை நட்டு எடுத்து செய்ய முடியும். நகை விலை எங்கேயோ போயிருச்சு. அதனால இப்படியே இருந்தா குடும்பத்துல பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாது. அதனால நீ ஒரு பக்கம் இரு, நான் ஒரு பக்கம் இருக்கிறேன், எப்படியாவது குடும்பத்தை கரை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 2 பொம்பளை பிள்ளையும் தாயுடைய அரவணைப்பிலே வாழல, தகப்பனுடைய அரவணைப்பில தான் அந்த பிள்ளைங்க வாழ்ந்த. அப்ப தாய் எங்க போச்சு? தாய் பாத்தீங்கன்னா 25 வருஷம் வெளிநாட்டில் வேலை பார்த்தாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை 1 மாசம் வருவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை 1 மாசம் தான் வருவாங்க. இந்த பிள்ளைங்க என்ன வேணும்னாலும் அப்பா கிட்ட தான் கேட்கணும், அம்மாட்ட கேட்க முடியாது. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை? பணம் தான் பிரச்சனை. பணம் பணம் பணம். இந்த பணத்துக்காக அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை வளர்க்கல. கடைசியில் என்ன தெரியுங்களா? அந்த 2 பிள்ளைகளுக்கு திருமணம் ஆச்சு. ஆனா அந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒரு குடும்பம்னா என்னன்னு சொல்லி கொடுக்க தாய் பக்கத்துல இல்லாததுனால 2 பிள்ளையும் கணவனை இழந்து வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த 2 பிள்ளையும் புருஷனோட வாழாம, புருஷன் இருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ண தெரியல, விட்டு கொடுக்க தெரியல. ஏன்னா இந்த பெற்றோர்கள் வாழ்ந்து காண்பிச்சாதானே பிள்ளைகளுக்கு தெரியும். குடும்பம்னா இப்படித்தான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், சகிச்சு போகணும், மன்னிச்சு போகணும், தாங்கி போகணும். இப்படி எல்லாம் இவங்க அம்மா அப்பா வாழ்ந்திருந்தா தானே அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அது அப்படி ஒரு அனுபவமே இல்லை. உடனேயும் இது அது அவங்க வீட்டில் வளர்ந்த விதம் வேறையா, வீட்டுக்காரோட கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகல. கடைசியில் பாருங்க, 2 பிள்ளைகளுமே தன் கணவரோடு வாழவில்லை, இன்னைக்கு வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கு அன்பானவர்களே, பணத்தை முன்வைத்து இன்னைக்கு பணத்துக்காக பிரதானமா நினைச்சு குடும்பத்தை விடக்கூடாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எசைஞ்சு வாழணும். பெரியவர்களுக்கு சொல்றேன், பிள்ளைகள் வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெற்றோர்கள் உங்க பிள்ளைங்க சமாதானமா வாழ்றத பாருங்க. ஆமென். நேத்து வந்தவ மாத்தி விட்டா, எப்ப பார்த்தாலும் முந்திய பிடிச்சுக்கிட்டே அழைகிறான் பாரு அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? கசக்க வைக்க கூடாது. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தா அவங்க சேர்ந்து வாழட்டும், வாழ விடுங்கள் பெற்றோர்கள். சில குடும்பங்கள் எல்லாம், நிறைய குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் போறோம். நிறைய குடும்பங்களை கவுன்சிலிங் போறப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்மா அப்பா எங்களை வாழவே விட மாட்டேங்கிறாங்க பாஸ், எங்க பெற்றோர்களை சேர்ந்து வாழவே விட மாட்டேங்கிறாங்க, அவங்க தான் எங்களுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க. இப்ப கவுன்சிலிங் யாரு கொடுக்க வேண்டி இருக்குன்னா, பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏமா அவங்கள விடுங்கம்மா, அவங்கள வாழ விடுங்கம்மா அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, அப்படி ஒரு நிலை வராதபடி 4வது நம்ம குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? சேர்ந்து வாழணும், பிள்ளைகளோடு சேர்ந்து வாழணும். பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க. தினந்தோறும் அப்பா ஒரு நேரம்,
அப்பா 11 மணிக்கு வந்து தோசை ஊற்றி வச்சிருக்கியா அப்படின்ட்டு வந்து ராத்திரி அவக்கோழி மாதிரி வந்து அந்த 2 தோசையை சாப்பிட்டு படுக்கக்கூடாது. நைட்டு நேரம் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வேலை 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 வேலைட்டு போகாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு போடுங்க. உங்க கம்பெனியே வேலை வச்சாலும் இல்லை, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்க குடும்பத்துக்காக உழைங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு போடுங்க. லீவு போட்டு குடும்பமா ஆலயத்துக்கு வாங்க. ஆமென். பாஸ்டர் எங்க வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாரு பாஸ்டர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. குடும்பமா ஆலயத்துக்கு வாங்க. அன்னைக்கு குடும்பமா ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடுங்க. சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடுங்க. ஒருத்தர் புரிஞ்சு அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா வாழ பாருங்க. எனக்கு அன்பானவர், இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சிட்டு வருது. சாப்பிடும் போது போனை பார்த்துக்கிட்டே வாயில வைக்கிறோமா இல்ல கீழே ஓடுறோமான்னு தெரியாம மொத்த கையில போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவான். எனக்கு அன்பானவர்களே, குடும்பத்துல சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. அந்த நேரம் போன அங்கிட்டு தூக்கி போடுங்க. அங்கிட்டு போன தூக்கி போட்டு குடும்பமா உட்காந்து சாப்பிடுங்க. குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. சேர்ந்து வாழுங்க. குடும்பமாக ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவியுங்கள். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சபைக்கு குடும்பமா வாங்க. சபையில ஊழியம் செய்யுங்க. குடும்பமா ஊழியம் செய்யுங்க. சாட்சியா வாழுங்க. அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். போன வாரம் எங்க சபையில ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி என்னன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க சர்ச்சில் ஒரு பையன் அப்பதான் 10th போறான், 11th போறான். அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுங்களா? அவன் நல்ல ஒரு ட்ராக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறான். அவனு ஒரு கைப்பிரதி. அவன் சொல்றான், பாஸ்டர் நானே ஒரு கைப்பிரதி ரெடி பண்ணியிருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவனே கைப்பிரதி ரெடி பண்ணி அவனே அதை பிரிண்ட் போட்டு, அவங்க அப்பா ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காரு, அவங்க அப்பா ஜெராக்ஸ் போட்டு கொடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவன் வாரம் முழுசு ஊழியம் செய்கிறான். அவனே கைப்பிரதி எழுதி அவனே எல்லாருக்கும் கொடுக்குறான். நீங்க நினைச்சிடக்கூடாது வேலை வெட்டி இல்லாதவங்க தான் ஊழியம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. இந்த பையன் மதுரை வேளம்மாள் ஸ்கூல்ல படிக்கிறான். போத் வேளம்மாள் ஸ்கூல்ல +1 படிக்கிறான். அவன் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். நல்லா படிக்கிறான். கர்த்தர் உனக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா கடைசியா குடும்பமாய் ஊழியம் செய்யுங்க. குடும்பமா ஊழியம் செய்யுங்க. அறுவடை மிகுதி, ஆட்கள் குறைவு. இன்னைக்கு தேசம் முழுவதும் இன்னைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு உண்மையான சுதந்திரம் எப்ப தெரியுங்களா? எப்ப பாவத்திலிருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்களோ, பாவத்திலிருந்து எப்ப ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படுறாங்களோ, அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம் நமக்கு. அல்லேலூயா. அது வரைக்கும் நமக்கு உண்மையான சுதந்திரம் இல்லை. உண்மையான சுதந்திரம் நமக்கு எப்ப வரும்னா, என்னைக்கு வாலிபர்கள் கையில இருக்கிற மது பாட்டில் கீழே விழுகுதோ அன்னைக்கு தான் சுதந்திரம். என்னைக்கு வாலிபர்கள் கையில இருக்கிற ஆயுதம் கீழே விழுகுதோ அன்னைக்கு தான் சுதந்திரம். என்னைக்கு வாலிபர்கள் கையில இருக்கிற போதை பொருள் கீழே விழுகுதோ அன்னைக்கு தான் சுதந்திரம். இதெல்லாம் வரணும் அப்படின்னா சட்டத்தினால நடக்கும் சொல்லக்கூடாது. சட்டம் எதுவும் செய்யாது, இந்த வேதம் தான் செய்யும், தேவனுடைய வார்த்தை தான் செய்யும், அபிஷேகம் தான் செய்யும். எனவே சபையே, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கடைசியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து செல்வோம். இந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தியத்தை கொண்டு செல்வோம். ஒரு நாளைக்கு ஒரு 2 பேருக்காவது சுவிசேஷம் சொல்ல முற்படுவோம். ஒரு நாளைக்கு 2 பேர், பெருசாலாம் செய்ய வேணாங்க, 2 பேருக்கு கொண்டு போங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யுங்க. கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் செய்வார். கல்லை புரட்டி தள்ளுவது மனுஷனுடைய வேலை. ஆனா கர்த்தர் மரித்த லாசரை உயிரோடு எழுப்புவது அவருடைய வேலை. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வருவது உன்னுடைய வேலை. அது 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுப்பது அவர் வேலை. நாம் ஒரு வேலையை முன்னெடுத்தால் அந்த வேலையை முடித்து வைக்கிறவர் கர்த்தர். நாம் முன்னெடுப்போம்.
நாம் முன்னெடுப்போம், நம்முடைய காரியம் முன்னெடுக்கட்டும். ஆண்டவருக்காக ஏதாவது விதத்திலும் என் பங்கு இந்த சபையில இருக்கணும். ஒண்ணு ஊழியம் செய்யுங்க, இல்ல கொடுங்க, ஏதாவது விதத்துல நீங்க தாங்குங்க. நிச்சயமா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் இந்த சபை மக்களை ஆசீர்வதிப்பார். 4 காரியத்தை சொல்லி 5வது காரியம், நம்ம எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய நாமத்தினால இங்க இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். நல்ல வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அருமையான பாஸ்டர்களுக்கு, அக்காவுக்கு நன்றி செலுத்துகிறேன், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கிறத நம்முடைய போதகர் வாயிலாக நாங்கள் கேட்கும் நாள் வரும். நிச்சயமாக அந்த நாளில் நம்ம எல்லாரும் மகிழ்ந்து கர்த்தரை துதிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.